இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. நம்மளோட ஹீரோ குவோட வீட்டுக்கு தான் போயிருக்கா. அப்போ அவங்க பாட்டிட்ட என்னதான் எந்த பொண்ணுமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்களே, நீங்கள் திரும்பவுமே இந்த பொண்ணை எதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஏன்னா இவனை பற்றி ஏகப்பட்ட ரூமர்ஸ் இருக்குது. சரியான ஒரு மேடான பர்சன், யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் எல்லாருமே பயந்துட்டு இவனை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க போல். நம்ம ஹீரோயின் அங்கே வந்திருக்கதை பார்த்து சரி ஓகே உங்கள் பொண்ணு இன்றைக்கி நைட்டு என்னோட ரூமில் ஸ்டே பண்ணட்டும், நான் இவளையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னதும் அவங்க அப்பாவுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவரை பிடிச்சி இழுத்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரூமுக்கு வர சொல்லிடுறான். அங்கே போனதுமே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு நம்ம ஹீரோயினை என்னை பார்த்தா உனக்கு என்ன பயமா இல்லையா, எவ்வளோ தைரியம் தான் இங்கே வந்திருப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு அப்படிலாம் ஒன்றும் பயமா கிடையாதுன்னு அவள் சொல்கிறான். நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொன்னதும் ஆனால் வெளியே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிட்டுருக்கு, இவன் கொலை இதுவும் பண்ணிடுவானோன்னு. பட் அவன் அங்கே குளிச்சுட்டு நம்ம ஹீரோயினை மரியாதை அங்கிட்டு போய் தூங்கு அப்படின்றத சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு கதவை நாக் பண்ணுறாங்க. திறந்ததுமே அவள் உயிரோடு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கும் பாட்டிக்குமே அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுது. அங்கே ஃபைனலாக நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னை பார்த்தா உனக்கு பயம் இல்லை, உனக்கு நைட்டெல்லாம் நல்லா தூக்கம் வந்துச்சா, பட் உன்னால் நான் நைட் எல்லாமே தூங்காமல் இருந்தேன், இதுக்கப்புறம் நீ என்னை விட்டுட்டு போகணும்னு எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் நான் எங்கே போக போகிறேன், அப்படிலாம் போக மாட்டேன்னு அவள் சொல்கிறா. இல்லை பார்த்தா நம்ம ஹீரோயின் அழகாக அங்கே ரெடியாக இப்போ ஒரு பப்பில் தான் பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் சொல்கிறான், நீ என்னப்பா அவனை மாதிரி ஒரு மேடான பர்சன்ட்ட போய் இருந்துட்டுருக்கே கூட, உனக்கு என்ன பயமா இல்லையா, அவன் உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவானான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அப்படிலாம் எதுவும் கிடையாது, சின்ன வயசில் அவன் ரொம்பவே தப்பாக ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், ஸோ அதனால தான் இப்படி ரொம்பவே பேடாக அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத அவள் சொல்கிறான். அவளுக்கு நான் வேறு யார்ட்டையுமே சேஃப்டியாக நான் ஃபீல் பண்ணதே கிடையாதுன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் அசிஸ்டன்ட்மே அங்கே தான் இருக்காங்க. சார் அது மேடம் தானேன்னு சொல்லி கேட்டதுமே ஆமாம் அவள் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அப்படின்னு அவங்கள சீட் பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொன்னதுமே இன்னுமே சரியாக தெரியலை, ஒருவேளை அவள் என்னை சீட் பண்ணான்னா கண்டிப்பாக நான் அவளை கொள்ளாம மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவே ரொம்பவே அங்கே கோவமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட போய் அங்கே பேசுறதுக்காக போகிறா. அப்போ பார்த்தா ஒரு பர்சனை பிடிச்சி இழுத்துட்டு நீ என்ன தைரியம் தான் எனக்கே துரோகம் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவனை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் டராக தான் இருக்குது. அவன் அங்கே பிஹேவ் பண்ணுறதை பார்த்துட்டு அவளால் என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. என்னை இப்படி சீட் பண்ணால் இந்த மாதிரி தான் நடக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே மோசமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை அப்படியே டச் பண்ணிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கான். பிறகு அசிஸ்டன்ட் என்ன பாஸ் நீங்கள் அவங்கள எதுவும் பண்ணலையான்னு சொன்னதுமே அவளை பற்றி இன்னும் முழுசாக தெரியல, தெரியட்டும் அவள் என்னை சீட் பண்ணான்னா கண்டிப்பாக நான் அவளை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்கிறான். பிறகு அவங்க குளிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோயின் அங்கே நின்னதுமே போய் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு நீ என்கிட்ட போய் சொல்லணும்னு மட்டும் நினைக்காத, நான் கண்டிப்பாக உன்னை கொல்லாம மட்டும் விட மாட்டேன், நீ என்ன நினச்சிட்ருக்க, உன்னோட இந்த இன்னசென்ட்டான ஃபேஸ்க்கு பின்னாடி என்ன மாதிரி ஃபேஸ் ஒளிஞ்சிட்ருக்கு எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு இவ என்ன பேசுகிறான்றதே புரியவே இல்லை. பேசாமல் அங்கே போய் அவன் படுத்துட்டு உன்னால் நேற்று நல்லா நான் தூங்கவே இல்லை, இன்னைக்கு நீ தூங்கவே கூடாது, சோபாவில் உட்காந்து என்னை பார்த்துட்டே இருக்கணும், நீ அப்படி தூங்குனேன்னு வச்சுக்கோமே உன் ஃபிங்கரை நான் கட் பண்ணிடுவேன் சொல்லிட்டு அவன் பேசினதுமே நம்ம ஹீரோயின்மே அதே மாதிரி போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு அங்கே மெசேஜ் பண்ணுறாங்க, பார்ட்டி வரப்போகுது, நீ பார்ட்டிக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் சூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது என்ன வேணாலும் ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த பார்ட்டிக்கு மட்டும் நான் அட்டன் பண்ணுவேன்னு அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோயினுமே அந்த பார்ட்டிக்கு ரொம்ப சூப்பராக அங்கே ரெடியாகி விடுறா. அவளுங்க பார்த்ததுமே இவ ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுப்பா, இவளுக்கு மேரேஜ் நடக்க போகிற இடமே பெரிய இடம், அதனால தான் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ஜூலிக்கு ரொம்பவே வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. வேணுக்கிட்டே அவள் ட்ரெஸ் மேலே ட்ரிங்கை ஊற்றி விட்டுறா. ஸோ அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகும்போது ஒரு பர்சனையுமே ஏற்பாடு பண்ணியிருக்கா. அந்த பர்சன் பின்னாடியே நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் உங்கள் அசிஸ்டன்ட்மே பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்பாங்க இப்போ பார்த்துருவோம் இவ எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு லாயலாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பர்சன் பார்த்தா நம்ம ஹீரோயினை கட்டி போட்டுட்டு அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே நீ தயவு செஞ்சு இப்படி பண்ணாத, கண்டிப்பாக கூக்கு தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு கொல்லாம விட மாட்டான்னு சொன்னாலுமே அவன் கேட்க மாட்டான், வெளியே போக மாட்டான். பட் ஹீரோயின் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவனை பிடிச்சி கட்டி போட்டுட்டு இவன் எந்திரிச்சு நிற்கவும் இது எப்படி நடந்துச்சு, நான் தான் நாங்கள் இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் பேசிகிட்டு இருக்கும்போது நீ என்ன தெரியும் தான் என்ன டச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் பார்த்தா அங்கே கத்தியை வச்சுட்டு அவனை போட்டு இன்ஜுரி பண்ணிட்டு இருக்கா. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னப்பா இவ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டராக இருப்பா போலயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவன் பார்த்துட்டு அப்படியே ரசிச்சிட்டு இருக்கான். அங்கே கதவை போய் நாக் பண்ணதுமே ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன நீங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நான் இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்தேன், இந்த பர்சன் பின்னாடியே என்கிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணான், ஸோ உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாமா, அதனால தான் சொன்னதுமே உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க, இன்னைக்கு இதுக்கான கிஃப்ட் என்னன்னு உனக்கு தெரியணும்ல, இன்னைக்கு நைட்டு என்ன ரூமில் மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுமே அதை பார்த்துட்டு
பார்த்துட்டு ஜூலிக்கு ரொம்பவே வயித்தெரிச்சல் ஆகிட்டு, ஆல்ரெடி ட்ரெஸ் வந்துட்டு ஒன்றை தான் நான் அசிங்கமாக்கிட்டேனே, எப்படியும் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மிஸ்டர் கு எனக்காக கொடுத்தாரு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் அப்படியே வந்து பரிதாபப்பட்டு அழுதுட்டு இருப்பேன்னு நினச்சியான்னு சொல்லிட்டு அவங்க லைட்டை ஆஃப் பண்ணுறா. விரல வந்து சொடக்கு போட்டதுமே லைட் ஆஃப் ஆகுது. பார்த்தா இவ வந்து ட்ரெஸ்ஸே வந்துட்டு இல்லாமல் அங்கே சும்மா வந்துட்டு உள்ளே போட்டிருக்க இன்னர் வியரோடு அங்கே இருக்கிறதுமே அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. இதெல்லாம் உன்னோட வேலை தானே, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், இந்த அவமானத்துக்கு நான் உன்னை பழி வாங்குவேன்னு சொல்கிறா. அங்கே ஒரு அசிஸ்டண்ட்டாக நம்ம ஹீரோ, உண்மையிலே வந்து ஜியா தானே அது, இல்லை அவளை மாதிரியே இருக்க வேற ஒரு பொண்ணான்னு எனக்கு தெரிஞ்சாகணும், ஏன்னா 2 பேரோட வந்து பிஹேவியருமே வேறு வேறு மாதிரி இருக்கே, எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீ கண்டுபிடிச்சி சொல்லுன்னு அவன் சொல்கிறான். அங்கே ரூம்க்கு போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, நீ என்கிட்ட எதுவுமே பொய் சொல்லலைல, அப்படி பொய் மட்டும் என்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோமே, அப்படி சொல்கிறவங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு கொலையே பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொன்னதும், சரி ஓகே எனக்கு தூக்கம் வருது, பட் வந்துட்டு தூங்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கேன், நீ எப்படி தூங்க வைப்பன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின் நான் ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி சொல்லி அவனுங்க தூங்க வச்சதுமே இதே மாதிரி தான் அவங்க அம்மாவுமே பண்ணுவாங்க போல. அவங்க அம்மா கிட்ட அவன் வந்து சேஃப்டியாக வந்துட்டு அவனுக்கு தோணியிருக்கு, அதே தான் நம்ம ஹீரோயின்ட்டையுமே அவனுக்கு தோணுது. நெக்ஸ்ட் அங்கே நம்ம ஹீரோயின் பாட்டி அங்கே வந்து எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்காங்க. அங்கே அவங்களோட ஹாஃப் பிரதர் லின்னை கூப்பிட்டு இது அவனோட பிரதர்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவள் என்னோட ஒய்ஃப், ஒழுங்கா நீ அவட்ட இருந்து விலகியருன்னு சொல்லிட்டு அவன் அங்கே அந்த லின்னை மாட்டிச்சேக்கான். அப்போ அங்கே பாட்டி சொல்கிறாங்க, சின்ன வயசுலேருந்தே இவங்க 2 பேர்த்துக்கு டஃப்பான ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்கள எப்படி வந்து காப்பாற்றிக்கிறதுன்றதுக்காக சொன்னதும் ஹீரோயினுக்கு வித்தியாசமாக இருக்குது, என்னடா ஃபேமிலி இது, என்ன இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அங்கே அந்த லின் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். போனால் அதில் வந்துட்டு 2 டாக் வந்து பயங்கரமாக கத்திட்டே இருக்குது. அதை பார்த்தாலே ஹீரோயினுக்கு பயமாயிட்டுருக்கு. அப்போ அவன் என்னை சின்ன வயசுலேருந்தே அவன் எப்பயுமே ஒரு பிரதராக வந்து மதிச்சதே கிடையாது, என்னை ரொம்ப மோசமாக தான் ட்ரீட் பண்ணுவான், என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கான், அதுக்கெல்லாம் நான் வந்துட்டு அவனை ரிவெஞ்ச் எடுக்காமல் விட மாட்டேன், ஃபஸ்ட்டு நான் வந்து அவனுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே கொல்லுவேன், அதுக்கப்புறம் நான் வந்து அவனையுமே கொல்லுவேன், நீ வந்து என் கூட சேர்ந்து வந்து தான் ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போட்டு ஒரு டாகை பயங்கரமாக அடித்து அங்கே கொலை பண்ணதுமே ஹீரோயினுக்கு பயமாயிருது, சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டையுமே வந்து அப்படி என்ன வந்து உன்கிட்ட பார்த்தா அவன் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து அது நீ எனக்கு சொந்தமாகணும்ல, வரலைன்னா உனக்கு கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மேட்ரிட் இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்து அவனை போட்டு அடிச்சுட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே எவ்வளோ நான் நீ வந்து அவளை என்கிட்ட காப்பாற்றுவ, கண்டிப்பாக நான் வந்து உன்கிட்ட பறிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே எல்லாருமே சேர்ந்து அங்கே ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே பாட்டி இங்கே ஏகப்பட்ட பெயிண்டிங்ஸ் இருக்குது, உனக்கு என்ன பிடிக்குதோ நீ எடுத்துகிட்டு இப்போ உன்னோட வீட்டுக்கு போகலாமான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெயிண்டிங்கை போய் கீழே தூக்கி போட்டு உடச்சி அதில் தீய வச்சு கொளுத்தி விட்றா. ஸோ அதனால் அதுக்குள்ளே இருந்து வேற ஒரு பெயிண்டிங் வந்துட்டு இருக்கு. அப்போ அங்கே பார்த்தீங்கல்ல, இதான் ஒரிஜினல் பெயிண்டிங், மேலே வச்சுருந்தது ஃபேக்கானது தான், இந்த பெயிண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை எடுத்துகிட்டு போகலாமான்னு சொல்லி கேட்டதுமே கண்டிப்பாக ஏன் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோ, நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் வாயேன் அப்படின்ற சைட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு, நான் வந்து உனக்கு எப்படி கார் ட்ரை பண்ணுறேன்னு உனக்கு தெரிய வேணாமா, உனக்கு தெரிய வைக்கணும், நீ என் கூட சேர்ந்து இன்னைக்கு சாகணும் இல்லை என்னை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கே காரை வந்துட்டு பாஸ்ட்டாக அவங்க ட்ரை பண்ணதுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் வந்து சாக விரும்பல, உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன பேசிகிட்டு இருக்க, நீ தெரிஞ்சுதான் பேசிகிட்டு இருக்க, நான் எப்படிப்பட்டவேன்னு உனக்கு தெரியும்ல, என்ன போய் நீ மேரேஜ் பண்ணிக்கிறது சாகிறதுக்கு சாகுன்னு சொன்னதுமே பட் நான் உண்மையிலே சாக விரும்பலை, நான் மேரேஜ் பண்ணிக்க தான் ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. சரி வா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அவளை போய் இங்கே குளிக்க சொல்லிவிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை நான் வந்து அவளை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டு என்னாச்சுன்னு சொன்னதுமே பஸ் இப்போ வரைக்குமே முழுசாக எந்த டீட்டெயில்ஸுமே வந்துட்டு கலெக்ட் பண்ண முடியல, நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், பட் நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லவா, நீங்கள் அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்படுறீங்கன்னு சொன்னதும் ஐ திங்க் என் கையால் நீ சாகணும்னு ஆசைப்பட்றியான்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் இல்லை பஸ் சாரி அப்படின்றத அவன் சொல்கிறான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 பேரும் ஒரே ஆளாக இருக்க சான்ஸ் கிடையாது, வேறவங்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்துட்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கரெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு அவன் சொல்கிறான். பிறகு அங்கே குளிச்சுட்டு அவள் தூங்க வந்ததுமே இன்னைக்கு என்னோட சேர்ந்து பெட்லேயே நீ படுத்து தூங்கணும்னு சொன்னதும் அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு போய் படுத்ததுமே கழுதை பிடிச்சி அவன் நெருக்க ஆரம்பிச்சிடுறான். நான் திரும்ப திரும்ப கேட்குறேன், என்கிட்ட நீ பொய்யெல்லாம் சொல்லலைன்னு சொன்னதும் நான் உன்கிட்ட எந்த பொய்யுமே அவள் சொல்லலைன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ தான் அவன் ரிலாக்ஸ் ஆகிட்டு எனக்கு வந்துட்டு இப்போ தூக்கம் வருது எனக்கு ஸ்டோரி சொல்லுன்னு சொன்னதும் அவளும் அதே மாதிரி பண்ணிட்டுருக்கா. அவங்க அம்மா கூட சேர்ந்து அவன் இதே மாதிரி தான் அங்கே ஸ்டோரி எல்லாமே கேட்டுட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்டு தூங்கியிருப்பான் போல். ஸோ அதே தான் இப்போயுமே அவன் அங்கே பண்ணிட்டுருக்கான். அங்கே நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே அந்த பப்புக்கு தான் போயிருக்கா. அப்போ
அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு இப்போ நீ வந்துட்டு என்னப்பா பண்ணிட்டு இருக்க உனக்கே ஆபத்தாயிராதான்னு சொன்னதும் கண்டிப்பாக இதை பண்ணி தான் ஆகணும். அங்கிள் ஷென்னை வந்து அந்த கோ ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. அவரை மீட் பண்ணதில் எனக்கு தெரிஞ்சிச்சு இங்கே எந்த மிஷினுக்காக வந்திருக்கணும்னு அதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னு அவள் சொல்லிட்டு பேசிட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்மே பார்த்துட்டு அது கண்டிப்பாக ஜியாவாக தான் இருக்க சான்ஸ் இருக்குது, வந்துட்டு அவளை ஃபாலோ பண்ணி அவளை கண்டுபிடிங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அங்கே 2 பொண்ணுங்க வந்துட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்கும்போது அங்கே லைட்லாமே ஆஃப் ஆனதுமே நம்ம ஹீரோயின் பார்த்தா மாஸ்க்கை போட்டுட்டு கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. அங்கே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. நீ யார் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் 2 பேர் சேர்ந்து கொலை பண்ணீங்கல்ல, ஸோ அதே மாதிரி வந்துட்டு இப்பயுமே உங்களுக்கு கொலை உங்களை பண்ணால் உங்களுக்கு வந்து பிளட்டை பார்த்தா எப்படி இருக்குன்னு தோணணும்ல, அதுக்காக தான் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் ப்ளீஸ் நாங்கள் எதுவுமே பண்ணலை, ப்ளீஸ் எங்களை விட்டுருங்கன்னு சொன்னதும் அப்போ உண்மை என்னமோ சொல்லுங்கன்னு செட் அவள் கேட்குறா. பட் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லும்போது கையில் கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவள் எஸ்கேப் ஆனதுமே அங்கே லைட்ஸ் எல்லாமே ஆன் பண்ணிவிட்டு அங்கே எல்லாருமே வந்துடுறாங்க. இங்கே யார் வந்தது என்னன்னு செட் அங்கே கேட்கும்போது மாஸ்க் போட்டுட்டு வித்தியாசமாக ஒருத்தி வந்தா, கண்டிப்பாக அவள் தான் எங்களை இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்க ஷாக் ஆகிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு இன்னுமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு ஜியா இந்த மாதிரி வேலை பண்ணுறாளான்னு சொல்லிட்டு இங்கே கால் பண்ணிவிட்டு என்னை மீட் பண்ணுறதுக்காக நீ வர முடியுமா நான் சொல்கிற இடத்துக்குன்னு சொன்னதும் ஏன் இல்லை கண்டிப்பாக அப்படின்றத அவள் சொல்கிறா. அங்கே அவங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு நக்கலாக சிரிப்பு சிரிச்சதுமே நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, நீ பேசாமல் இங்கேருந்து போயிரு, உனக்கு வந்துட்டு இது எதுவுமே தேவை கிடையாது, நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைஃப்பை நிம்மதியாக வாழலாம், நான் சொல்கிறத கேளு அப்படின்றத அவன் சொல்கிறான். பட் நம்ம ஹீரோ ஏன் நான் வந்துட்டு இங்கேருந்து இதை விட்டுட்டு போக முடியாது, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அங்கே ரூம்க்கு அவன் கூட்டிகிட்டு போனதுமே பார்த்தா அங்கே கரண்ட் வச்சு ஒரு பர்சனை அங்கே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. நீ வந்து இந்த இடத்துல உட்காருன்னு சொன்னதும் நான் இப்போ என்ன மிஸ்டேக் பண்ணேன், என்னை வந்துட்டு இப்படி வந்து நீ ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னு செட் அவங்க கேட்கும்போது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேட்டு உட்காரு அப்படின்றத அவன் சொல்கிறான். நான் சொல்கிற கேள்விக்கெல்லாம் நீ வந்துட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன்னா உனக்கு வந்துட்டு எதுவுமே நடக்காது, இல்லைன்னா நீ தப்பாக போய் சொன்னேன்னா உன் மேலே கரண்ட் பாஸ் ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு லிலியும் ஒரே பொண்ணான்னு செட்டு அவன் கேட்கும்போது அது கிடையாதுன்னு அவன் சொல்கிறா. ஸோ அங்கே லைட் வந்து பிளிங்க் ஆகுனதுமே உண்மைதான் சொல்கிறான்னு தெரியுது. சரி 2 பேர் யாருன்னு செட்டு கேட்டதுமே நாங்கள் ட்வின் சிஸ்டர், என் சிஸ்டருக்கு எப்பயுமே அந்த ஃபேமிலியே பிடிக்காது, அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவள் பழி வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேக்கா. பட் என்னையுமே அதே மாதிரி பண்ண சொன்னால் எனக்கு மற்றவங்களும் ஹர்ட் பண்ணுறது பிடிக்காது, அதனால் நான் அதெல்லாம் பண்ணலை, அதனால் அவள் என்னை விட்டுமே விலகி போயிட்டா அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அவன் இதெல்லாமே உண்மைதானான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். உண்மையிலே ஒன்று விட உன் சிஸ்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, அவளை கண்டிப்பாக உன் முன்னாடி கூட்டிகிட்டு வந்துட்டு நான் நிப்பாட்டுவேன்னு அவன் சொல்கிறான். சரி எனக்கு ஃபைனலாக ஒரு ஆன்சர் பண்ணு, நீ என்னை லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் அப்படிலாம் எது இல்லைன்னு சொல்லும்போது சரி இல்லை மேடம் போய் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. சரி ஓகே உனக்காக தான் இந்த பென்டென்ட் அப்படின்ற சைட் அவன் பென்டென்ட்டையுமே நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறான். பிறகு அசிஸ்டன்ட்டும் நம்ம ஹீரோவுமே பேசிகிட்டு இருக்காங்க. ஐ திங்க் பாஸ் 2 பேருமே வேறு வேறு தான் கன்ஃபார்மாக தெரியுது, ஏன்னா இவங்களோட பிஹேவியருக்கும் அந்த பொண்ணோட பிஹேவியருக்கும் பாருங்கள், அவங்க ட்ராப் விரிச்சு எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறதுல எவ்வளோ வந்துட்டு மும்பரமாக இருக்காங்க. பட் இந்த பொண்ணு அப்படிலே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு அவளை மீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கேன்னு அவனுமே சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நீ திரும்ப திரும்ப இதே வேலையை பண்ணி நீ மாட்டிக்காத அப்படின்றத அங்கே சொல்லும்போது கண்டிப்பாக கொடுத்த வேலையை நான் ஃபினிஷ் பண்ணி ஆகணும்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த கேர்ள்ஸை வந்து அன்றைக்கே நான் போட்டு தள்ளியிருக்கணும் பாரில் வச்சு, இன்றைக்கி வந்துட்டு நான் முடிக்கணும் அந்த காரியத்தை, இல்லைனா வந்துட்டு இப்படியே அந்த மிஷின் கம்ப்ளீட் ஆகாமல் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போனால் அந்த லேடியை வந்துட்டு யாரும் வந்து பிடிச்சி வச்சுட்டு அவங்க எல்லோரும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணதுமே ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, எங்கள் அப்பா சொல்லி தான் நான் பண்ணேன், நானும் எதுவும் பண்ணலை, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சினதுமே உடனே வந்துட்டு அவங்க இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சீட்டு மாதிரி எதையோ கொடுத்து அங்கேருந்து விரட்டி விட்டதுமே நம்ம ஹீரோயின் இவனுங்க அவள் கதையை முடிக்கலைன்னா நான் வந்துட்டு எப்படி சும்மா விட முடியும், கண்டிப்பாக இதை நான் தான் ஃபினிஷ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கொல்றதுக்காக கத்தி எடுத்துட்டு அவளோட பெட்ரூமுக்கு அங்கே வந்துட்டு கிளம்பிடுறா. அப்போ அங்கே ஒரு பர்சன் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் உன் கூட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் உன் பேச்சை நான் ஏன் கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப்ட்டு அந்த கால் வந்துடுது. நான் சில திங்ஸ் எல்லாம் சொல்கிறேன், அதை வரும்போது வாங்கிட்டு வான்னு சொன்னதுமே ஹீரோயின் அதை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. நீ வந்து ஏன் கூட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணுறியான்னு. அப்போ ப்ளீஸ் நீ இதெல்லாம் பெருசாக்காத, நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் வந்து ஒர்க் விஷயத்தில் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து அவங்ககிட்ட நம்பர் அங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறான். அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட் கால் பண்ணி இப்படி ஹீரோக்கு ரொம்ப இன்ஜுரியாக இருக்குன்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணதுமே நான் இப்போ உடனே வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டுருக்கா. அப்போ மாஸ்டர் நீங்கள் எதுக்காக இப்போ வரைக்குமே அவங்ககிட்ட உங்கள் ஃபீலிங்ஸ் எதையுமே நீங்கள் சொல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது
எனக்கு இப்போ வரைக்குமே யார் மேலேயுமே எந்த நம்பிக்கையுமே வரமாட்டுது, அதான் பிரச்சனையே அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்பாங்க அவள் வந்துட்டு இருந்தா அந்த லின்னு அவங்க ஃப்ரெண்டுமே சேர்ந்து வந்துட்டு நம்ம ஹீரோயினை டச் பண்ணிட்டு மிஸ்பிஹேவ் பண்ணதுமே அவள் கையை பிடிச்சி அப்படியே முறுக்கிட்டு போட்டு அடி வெளுத்து வச்சா. நான் உன்னோட சிஸ்டர் என்லாம் அந்த மரியாதையை நீ எனக்கு கொடுக்கணும், என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே வந்துட்டு கோவமாயிட்டுருக்கா. ஹீரோயின் அங்கே போயிட்டு உங்களுக்கு எப்படி இப்படி ஆச்சு, நான் வந்துட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் வாங்க உள்ளன்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்டதுமே அவன் அங்கே பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு நான் உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேம்மா. நான் உன் சிஸ்டர் லில்லியை வந்து ஃபஸ்ட் டைம் ஜெயிலில் தான் மீட் பண்ணேன். அவள் வந்து என்னை டச் பண்ண பிறகு அந்த ஃபீலிங் வந்து இப்போ வரைக்கும் வேறு யார்கிட்டையுமே எனக்கு வந்ததே கிடையாது. உன் சிஸ்டர் எனக்கு ஏன் தெரியுமா ரொம்ப பிடிக்கும், அவளோட ட்ரிக்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் இப்போ அவள் இல்லைனா அதே ஃபீலிங் ஓமையில் எனக்கு வந்துட்டுருக்கு. அப்படின்னா நீ தானே அதை எல்லாத்தையுமே நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அவன் கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அசிஸ்டன்ட் அங்கே கால் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி லூ ஃபேமிலியை நான் வந்து பேங்க்ராப் பண்ணிட்டேன் சார்ன்னு சொன்னதுமே அவன் ஓகேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே கொஞ்சம் நேரத்தில் மெசேஜ் வருது, இப்படி நீ வந்து இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு கிளம்பி வந்துருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லூ ஃபேமிலி பேங்க்ராப்ட் ஆயிடுச்சு, நீ வந்து அவங்கள என்ன வேணாலும் இப்போ பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ குளிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா அங்கே ஹீரோயின் ஆளை காணும். நீ என்ன தைரியம் தான் என்னை விட்டுட்டு போயிருப்ப, நீ என்னை விட்டுட்டு போனேன்னா உனக்கு வந்து கண்டிப்பாக டெத்து தான் பரிசுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டுருக்கான். இங்கே அந்த பொண்ணை கட்டி போட்டு வச்சுட்டு அவங்க அங்கே லூவும் லீயுமே சேர்ந்து அங்கே ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னால தான் குடும்பம் பேங்க்ரப்ட் ஆகி போயிடுச்சு, சொன்ன வேலை எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்பா நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொன்னதை நான் பண்ணேன், உங்கள் பேச்சை கேட்டு தான் நான் இப்படி நிலமையில இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது கண்டிப்பாக நீ வந்துட்டு இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது, எனக்கு வந்துட்டு பெரிய தொல்லையாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வம்பு பண்ணி ஏதோ ட்ரிங்க்ஸ் அங்கே வந்துட்டு ஊற்றிட்டுருக்காரு வாயில் பிடிச்சி. அவன் மயக்கமானதுமே கையை பிடிச்சி அங்கே கட் பண்ணி விட்டதுமே நம்ம ஹீரோயின் அப்போ கூலாக உட்காந்துட்டு வா ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ட்ராமா, நான் ஆடியன்ஸை கூட்டிகிட்டு வந்திருந்தேன்னா கிளாப் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற சொன்னதும் ரொம்ப பயந்து போயிட்டு அந்த லூ வந்து நீ வந்து என் குடும்பத்தவே நாசமாக்கிட்ட, உன்னால தான் என் குடும்பம் இப்போ பேங்க்ராப்டாகி போயிருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் பெத்த பொண்ணவே கொலை பண்ண பார்க்குற, நீ எல்லாம் ஒரு ஜென்மமாடா அப்படின்றா சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே பக்கத்தில் போனதும் அந்த ஆள் நான் ஒன்று கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே தெரியாமல் ஸ்லிப் ஆகி விழுந்ததில் கை தவறி அந்த ஆள் வச்சுருந்த கத்தியை அந்த ஆள் மேலே குத்தி அப்படியே இறந்து போனதுமே நம்ம ஹீரோயின் தன்வினை தன்னை சூடன்றதுக்கு உனக்கு தான்டா பொருந்தும், மற்றவங்கள வந்துட்டு கொலை பண்ண பார்த்து கடைசியில் பாரு நீ வச்சுருந்ததே ஒன்றை வந்து குத்தி கொலை பண்ணிருச்சின்னு சொல்லிட்டு மூஞ்சில் கச்சிப்பை தூக்கி போட்டு விட்டுட்டு அங்கே வந்து போகும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். உன்னை நான் திரும்ப மீட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலையேன்னு சொல்லிட்டு அங்கே மாஸ்கை ரிமூவ் பண்ணதுமே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீ இப்போயாச்சும் உண்மையை சொல்லு, லில்லியும் நீயும் ஒன்று தானான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாப்பா நீயா வந்து ஒரு கேரக்டரை உருவாக்கினேன், ஸோ அதனால் நான் வந்துட்டு அதை ரெண்டையுமே வந்துட்டு மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ உனக்கு தெரிஞ்சுக்கிற சொன்னதும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, நான் யாரை நினச்சி இவ்வளோ நாளாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தனோ அது நீ தானான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கான். உனக்கு கண்டிப்பாக வெட்டிங் கிஃப்ட் நான் ஏதாச்சும் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஏகப்பட்ட பேரை கூப்பிட்டு அங்கே பெரிய பார்ட்டி மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பிஹேவியராக இருக்கட்டும் அவனோட பிஹேவியராக இருக்கட்டும் எல்லாத்தையும் பயமுடுத்துகிற மாதிரியே அங்கே வந்துட்டு பேசிட்டு அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோமே அதெல்லாமே பார்த்துட்டு அப்போ அங்கே அந்த பர்சன் நான் எதுவும் பண்ணலை என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாலுமே நீ பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே தூக்கிட்டு போய் அடி வெளுத்து விட்டாங்க. திரும்ப அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே அந்த ஜூலி முதற்கொண்டு அவள் அதே மாதிரி பண்ணதுமே அப்பா அவங்க அப்பா கோவமாயிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க போய் அமைதியாக உட்காரு அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ அவங்க பாட்டி அவன் என்ன ஆசைப்படுறானோ அதை பண்ணா மட்டும் விட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு பார்த்தா அங்கே ஒரு சூட்கேஸ் நிறையா நம்ம ஹீரோவோட அம்மா அங்கே வந்துட்டு இது அவங்களோட மருமகளுக்காக கொடுத்ததுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சதுமே அதில் பார்த்தா ஏகப்பட்ட வந்து லெட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அவன் சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே வந்துட்டு நல்ல பையனாக தான் இருந்தான். பட் அவனோட பாஸ்டில் நடந்த சில விஷயங்களால தான் அவன் இந்த மாதிரி மாறி போயிட்டான்றதை அங்கே எழுதியிருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரியலை. என்னோட மருமக கண்டிப்பாக வந்துட்டு நல்லவளாக தான் இருப்பா, அவள் வந்து என் பையனை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. எல்லாமே என்னோட மருமகளுக்காக தான், அவன் ரூடாக பிஹேவ் பண்ணுறான்றதுக்காக அவனை தப்பாக புரிஞ்சுக்காத, அவன் உண்மையிலே நல்ல பையன், பட் பாஸ்டில் நடந்த மெமரிஸால் தான் அவன் இப்படி மாறி இருக்கான்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நடக்க போகிற வந்து செயலால் அவன் மாறிடுவானுன்னு எழுதியிருக்காங்க. அப்படின்னு நடக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு எதுவும் புரியலை. பட் இவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே அவன் தீய வச்சு கொளுத்தி வச்சான்.
பிறகு அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டையுமே பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு, நீ வந்து என்ன மட்டும் தான் லவ் பண்ணணும், நீ வேற யாரையுமே லவ் பண்ணக்கூடாது, அதுக்கு இவன் தடையாக இருக்கா, இவனை போட்டு தள்ளலான்னு சொன்னதுமே, அவனை போட்டு தள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், அவனை நீ விட்டுன்னு சொன்னதுமே, அப்போ அவன் ஷூட் பண்ண போனதும் ஹீரோயின் பயங்கரமாக அழுகிறா. பட் அவனை அங்கே ஷூட் பண்ணல, அடித்து மயக்கமாக்கி அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு, நீ ஏன் நினச்சாலும் இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு கையில் லாக்மே போட்டு விட்டான். நீ எப்பயுமே என் கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு பயமாயிடுச்சுக்கு பெட்ரூம்க்கு இழுத்துட்டு போனதுமே, நீ ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுறேன்னு சொன்னதுமே அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்துச்சேக்கான். இப்போ நம்ம ஹீரோயின், நான் என்னோட இன்னும் ரிவெஞ்சை முடிக்கவே இல்லை, நான் இன்னமே சிலரை கொலை பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் பண்ணால் நீ என்னை ஏற்றுக்குவேன்னு சொன்னதும், கண்டிப்பாக உனக்காக நான் வந்துட்டு எல்லா விதத்துலையும் எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கிஸ்மே பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு அவன் கையில் வந்து அந்த விலங்கையுமே கலட்டி விட்டான். இப்போ நம்ம ஹீரோயினை அவன் சொல்கிறான், ஃபஸ்ட் டைம் நான் வந்து உன்னை ஜெயிலில் பார்த்தப்ப நான் வந்துட்டு தப்பே பண்ணாமல் என்னை தூக்கி போட்டிருந்தாங்க, என்ன ஃபீலிங்கில் நான் இருந்தனோ அதே ஃபீலிங்கில் தான் நீ இருந்த, பட் வந்துட்டு என் கஷ்டத்தை விட உன்னோட கஷ்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், வெளியே வந்ததுமே கண்டிப்பாக உன்னை தேடி கண்டுபிடிச்சி உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. இப்போ வரைக்குமே நான் வந்துட்டு அதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எல்லா விதத்துலையுமே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நீ என்னை எப்பயுமே விட்டுட்டு போயிடக்கூடாது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே கண்டிப்பாக விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்கிறா. ஒருவேளை உனக்கு அப்படி விட்டுட்டு போகிற சூழ்நிலை இருந்தாலுமே நீ திரும்ப என்னை தேடி வந்துடணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்கிறா. ஹீரோக்கு அசிஸ்டன்ட் கால் பண்ணிவிட்டு, பாஸ் இப்படி உங்கள் அப்பா வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு காட் சொல்லன்னு சொன்னதுமே, அதே மாதிரி அந்த பர்சனுமே அங்கே வந்து நின்றுட்டுருக்காரு. நம்ம ஹீரோ என்ன விஷயம்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, நீ வந்துட்டு இருக்க ரொம்ப வந்துட்டு அரகண்டாக மாறிட்டுருக்கன்னு அந்த பர்சன் சொல்கிறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு கேட்குறான், என்னப்பா நீ உண்மையிலேயே அவனை விட்டுட்டு போக போகிறியான்னு சொன்னதும், ஆமாம் நான் அவன் கூட சேர்ந்து இருக்க முடியாது, நானும் அவனும் சேமாக தான் இருந்துகிட்ருக்கோம், ஒரே மாதிரி குணம் தான், பட் நாங்கள் தனித்தனியாக இருக்கிறது தான் பெட்ரு, நான் வந்து அவன் கூட சேர்ந்து இருக்க முடியாது, தூரமாக தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டேக்கா. ஸோ அப்போ அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி அவங்க அப்பா வந்து மீட் பண்ண வந்தார். பட் அங்கே பாஸ் அதுக்கப்புறம் காணும், அவரை சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு இருக்க பர்சன் அவர் தான் சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகி போயிடுது. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டேக்கா. கண்டிப்பாக வந்துட்டு அவன் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், என்கிட்ட என்ன நடந்தாலும் சரி கடைசியில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவன் வருவான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. நம்ம ஹீரோவை பார்த்தா அவங்க அப்பாவையும் அவங்க பிரதர் லின்னையுமே மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அவங்க அப்பா ஃபைனலாக நீ வந்துட்டியா, உன்னை பார்த்தாலே எனக்கு ஏன் பிடிக்க மாட்டேது தெரியுமா, சின்ன வயசுலேருந்து நீ எவ்வளோ அரகண்டாக பிஹேவ் பண்ணிட்டுருக்கா, எது சொன்னாலுமே பேச கேட்க மாட்டேன்னு சொன்னதும், உன் பேச்சை நான் ஏன் கேட்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கே பேசும்போது, எதுக்காக நீ அப்பாட்ட இப்படி மரியாதை இல்லாமல் பேசுகிறான்னு அந்த லின் சொன்னதுமே, உன்னால தாண்டா எங்கள் குடும்பமே நாசமாச்சுன்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சவங்க தள்ளி விட்றான். இந்த அரகண்ட் பிஹேவியர் தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தான். நம்ம ஹீரோயின் அசிஸ்டண்ட்டோட சேர்ந்து அங்கே ஃபுட்டேஜ் வழியாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு, என்ன எதுவுமே வந்துட்டு கேட்காம இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கானேன்னு சொன்னதுமே, ஆமாம் அவங்க அப்பாவை சுத்தமாக பிடிக்காது, அதனால தான் அவர் இந்த மாதிரி வந்துட்டு மாறியே போயிட்டாரு, அந்த அவருக்கு நடந்த டார்ச்சலுக்கெல்லாம் காரணமே அவர் தான், அதனால தான் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப அரகண்டாக பிஹேவ் பண்ணதுமே, அப்போ அவங்க அப்பாவுமே கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன நடந்துட்டுருக்கு, நம்ம போய் ஸ்டாப் பண்ண வேணாமான்னு சொல்லதும், அதெல்லாம் தேவை கிடையாது, அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஆத்திரம் தீர்ற வரைக்கும் போட்டு அடித்து அவங்க வந்துட்டு ஆத்திரம் தீர்ந்துருந்தா அங்கே வந்துட்டு சரியாயிருவாங்கன்னு சொன்னதும், என்ன குடும்பமே பைத்தியக்கார குடும்பமாக இருக்கும் போலையே, என்ன ரீசனுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் பண்ணிட்டுருக்காங்க, எதுவுமே எனக்கு புரிய மாட்டுதேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே புலம்பிட்டேக்கா. அப்போ அங்கே அவங்க அப்பா பார்த்தா அவங்க அம்மா இறந்து போனப்போ ஒரு சவுண்டு வந்து இந்த மாதிரி அங்கே வந்து ரெடி பண்ணி அங்கே பண்ணதும், அதை கேட்டதுமே அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அம்மாவை நினச்சி பயங்கரமாக ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்ததுமே இவங்க ரொம்ப பயந்து போயிட்டு, இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு வேமா அங்கே நம்ம ஹீரோவை போய் காப்பாற்றிட்டு, நீங்களாம் என்ன ஒரு பெத்த அப்பா, ஒரு பெத்த பிள்ளைட்டு இந்த மாதிரி நடந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டதுமே, நீதான் வந்து இவனை இப்போ வரைக்குமே வந்து காப்பாற்றிட்டு இருக்க பர்சனா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ ஏன் நினச்சாலும் அவனை காப்பாற்ற முடியாது, அந்த லெவலுக்கு டேஞ்சரான என்னோட எதிரிங்கிட்ட இவனை கொண்டு போய் விட போகிறேன், அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நீ எப்படி வந்துட்டு காப்பாற்றுறான்னு பார்ப்போம், நீ எப்படி அவனுக்கு கரெக்டான சோல்மேட்டான்னு தெரிஞ்சு போக போகுது அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஒரு பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அவங்க காரில் கூட்டிகிட்டு போகும்போது நம்ம அசிஸ்டன்ட்டுமே நானுமே வரேன் மேடம்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து கூட்டிகிட்டு போக முடியாது அவரை, எனக்கு நீங்கள் லாயலாக இருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக எப்படி தெரியும், நான் இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னதுமே, சரி ஓகே நீங்கள் இந்த லெவலுக்கு அவர் மேலே அக்கறை வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், நீங்கள் வந்து இப்போ அவரை சேஃப்டியாக கூட்டிகிட்டு போங்க மேடம் அப்படின்றத சொல்கிறாங்க. நான் வந்து உங்களுக்கு எல்லா அட்ரஸுமே கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவளுமே ஓகே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர்கிட்ட கால் பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டே போயிட்டுருக்கா.
டாக்டர் நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அவன் கண்ணை முழிக்கும் போது நீ கூட இருந்தேன்னு வச்சுக்கோமே, உன்னை யாருன்னு கூட அவனுக்கு அடையாளம் தெரியாது, ஓ மேலே அவன் வந்து அட்டாக் பண்ணிடுவான் அப்படின்ற சொன்னதும் அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. அங்கே கண்ணை அவன் க்ளோஸ் பண்ணிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அங்கே வந்து பயந்து போயிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் உனக்கு யாரு நான் தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவன் கையை பிடிச்சிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்கா. டக்குன்னு பார்த்தா அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டேவும் அங்கே வந்துட்டு அவனுக்கு ரொம்ப வந்து எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கவும் மயக்கமானதுமே நம்ம ஹீரோயின் கை எல்லாத்தையுமே சங்கிலி வச்சு கட்டி போட்டுட்டு அங்கவே அவன் பக்கத்துலேயே வந்து படுத்து தூங்குனதுமே கண்ணை முழிக்கும் போது, ஏய் நீ யாரு, நீ தான் எங்கள் அப்பா வந்துட்டு ஏற்பாடு பண்ண ஆளா, நீ தான் அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கியா, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு இப்போ வயசு எவ்வளவு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது எனக்கு இப்போ 4 வயசு ஆகுது அப்படின்றதாவே சொல்கிறான். புரிஞ்சுக்குது மென்டலாக அவனை வந்து அவங்க அப்பா எவ்வளோ தூரத்துக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காருன்னு. அங்கே நூடுல்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு என்னப்பா இதான் உன் ஹஸ்பண்டு பெரிய டெரர்னு சொன்னேன், இந்த மாதிரி இருக்கானே அப்படின்ற சொன்னதும் மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டிருக்கா. அவனுக்காக அங்கே நூடுல்ஸ் எல்லாமே கொண்டு போய் கொடுக்கும்போது ஸ்டிக்கர் செய்யுது. பயந்து போயிட்டு அங்கே வந்து போனதுமே நீங்கள் இப்போ எங்கள் அப்பா சொன்னான்னு என்னை போட்டு அடிப்பீங்களேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ அவன் அப்படியா நம்ம ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் கிடையாது நீ படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அவனை கேர் பண்ணிட்டு இருக்கா. பிறகு பார்த்தா ஒரு டெடி பியரை வச்சு அங்கே ஒரு நைஃபை வச்சு குத்திட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்து போயிட்டு அவனை அங்கே ஸ்டாப் பண்ண சொல்றா. நம்ம ஹீரோ ரொம்பவே கோவமாயிட்டு நீ எதுக்காக இங்கே வந்த, எங்கள் அப்பா தான் அனுப்பி விட்ருக்காரா, மரியாதை இங்கேருந்து போயிடல நான் உன்னை கத்தி வச்சு குத்திடுவேன்னு சொன்னதும் உன் வயசு எவ்வளவு அப்படின்ற சொல்லி கேட்கும்போது 5 வயசு எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்கன்றத சொன்னதுமே ரொம்ப பயந்து போயிட்டு ரிங்கை கொடுத்து உங்கள் அம்மா எங்கேயும் போல இங்கே பாரு என்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க, உன் சிஸ்டர் நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு ரொம்ப சேஃப்டியாக அவனை நல்லபடியாக பார்த்துட்டு அவன் கூடவே சேர்ந்து இருந்துட்டுருக்கா. நீ எதை பற்றி ஃபீல் பண்ணாத நான் உனக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே அவளுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டுருக்கு. அவன் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு டார்ச்சர் அனுபவிச்சிருக்கான்றது ரொம்பவே நல்லா புரிஞ்சிட்ருக்கு. அவனை வந்து நம்ம ஹீரோயின் அப்போ நீ எப்படி இருந்தாலும் சரி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் கூட சேர்ந்து மேரேஜ் பண்ணிவிட்டு நல்லபடியாக நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டவன் அங்கே ஹக் பண்ணிகிட்டே படுத்திருக்கா. டக்குன்னு பார்த்தா அவன் எந்திரிச்சிட்டு ஹீரோயினை பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டுட்டு மரியாதை இங்கேருந்து போயிரு, எங்கள் அப்பா வந்துட்டு உன்னை ஏற்பாடு பண்ணாரா என்னை செடியூஸ் பண்ணி என்னை இந்த மாதிரி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு வயசு எவ்வளோன்னு கேட்டால் 18 வயசுன்னு சொல்கிறான். அவனுக்கு ரொம்பவே வந்துட்டு லோன்லியாக ஃபீல் ஆகிட்டு என்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியல, எப்போ பார்த்தாலும் டார்ச்சராக இருக்குன்னு சொல்லிட்டு கையை கட் பண்ணிக்க போகும்போது என்ன முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நீ என் பக்கத்தில் வராத, வந்தால் நான் கத்தி வச்சு குத்திடுவேன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவனை எப்படியாச்சும் திரும்ப வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு டிசைட் பண்ணிட்டு அவங்க அந்த மாஸ்க் எல்லாமே போட்டுட்டு அவன் முன்னாடி போய் நின்றதுமே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு அந்த மாஸ்காவே ரிமூவ் பண்ணிடுறான். ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் அவனை மயக்கமாக்கி இங்கே கட்டி போட்டுட்டு இருக்க நீ ரொம்ப வந்து சேட்டை பண்ணிட்டு இருக்க, நீ பேசாமல் இப்படியே ரெஸ்ட் எடு நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு கால் பண்ணி இங்கே வர சொன்னதுமே நம்ம அவங்க கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. பிறகு அவனை அங்கே கட்டி போட்டு வச்சிருக்கதை பார்த்துட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, யாரு நீன்னு சொன்னதோ நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, நான் தான் உன்னோட ஒய்ஃப், நீ என்னை எவ்வளோ தூரத்துக்கு டார்ச்சர் பண்ண மறந்து போயிட்டேன்னு சொல்லும்போது அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் நடந்து எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துன்னு சொன்னால் அவனுக்கு தலை எல்லாமே அங்கே வந்துட்டு பெயின் ஆகிட்டு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கு. உன்னை நான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன்ல, நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயின் அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு எத்தனை டைம் நீ என்னை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்ப, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியல அப்படின்ற சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு அங்கே ஹக் பண்ணிட்டு எமோஷன் ஆகிட்டு அழுதுட்டுருக்கா. என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ அவனுக்குமே ரொம்பவே ஹாப்பியாகிடுது. நம்ம ஹீரோயின்ட்ட நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். கடைசியில் பார்த்தா அந்த சின்ன வயசுலேருந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா அவனுக்கு ஞாபகம் வந்து ஃபைனலாக இப்போ இருக்க மாதிரியே மாறிடுறான். ஸோ அவனுக்கு இருந்த அந்த மென்டலான ப்ராப்ளமே அங்கே வந்துட்டு சார்ட் அவுட் ஆகிடுது. நம்ம ஹீரோயின்ட்ட நீ என் லைஃப்பில் வந்தது தான் எனக்கு பெரிய கொடுப்பனையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஏன் நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. என்னன்னு பார்த்தா அவங்க அப்பாவையும் லின்னையுமே பிடிச்சி அடிச்சு அங்கே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவளை அங்கே பார்த்துட்டு அந்த ஷாக் ஆகி போயிட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்காக இப்படி பண்ணன்னு சொன்னதும் நீ வந்து பண்ண பாவங்களுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாமா, ஒரு சின்ன பையனை இந்த லெவலுக்கு நீ டார்ச்சர் பண்ணி இப்படி அவரை நிலைமையில கொண்டு வந்திருக்க, ஸோ வந்து அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் செய்யிட்டு அங்கே இருக்காங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோயின் போட்டு அந்த ஆள் பயங்கரமாக வந்துட்டு மாட்டிச்சேக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அந்த ஆளுக்கே ரொம்ப பயமாயிருது. ஏன்னா அவனை விட இவ தான் ரொம்ப டேஞ்சராக இருக்கா, அவளுக்கும் சின்ன வயசுலேருந்து
வந்து இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு. ஸோ சேமாக தான் 2 பேருமே வந்திருக்காங்க. அங்கே ரொம்பவே வந்துட்டு அந்தால போட்டு அங்கே டார்ச்சர் பண்ணும்போது அவங்க அப்பாட்ட நம்ம ஹீரோயின் நீ தான் அவங்க அம்மாவோட சாவுக்கே காரணம். அவங்க உன்னை மேரேஜே பண்ணிக்கணும்னு ஆசைப்படல. அவங்க என்னோட அங்கிள் ஷென்னை தான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் நீ அவங்க லைஃபவே அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கா. உன்னால தான் அவங்க இந்த நிலைமைக்கு ஆளானாங்க. நீ வந்து அவங்கள பழி வாங்குறதுக்காக என்னோட அங்கிளை வந்து ஜெயிலில் போட்டுட்டு இப்போ அந்த பையனையுமே இந்த பாடுபடுத்திட்டு இருக்க. நான் உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு அங்கே குத்திடுறா. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். எனக்காக தான் நீ இதெல்லாமே பண்ணிட்டுருக்கே அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்கும்போது ஆமாம் உனக்காக தான் நான் பண்ணிட்டுருக்கேன். நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த ஆளுமே பட வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அவள் கேட்குறா. நீ இவளை நம்பாத. இவ உன்கிட்ட இந்த அட்வான்டேஜ் எடுக்க பார்க்குறா. உன்னை ஏமாத்திட்டு இருக்கா. உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ்க்காக தான் சொன்னதுமே அப்போங்க நம்ம ஹீரோ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ற சொல்கிற பொய் எல்லாத்தையுமே நான் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கவே நீ நினைக்கிறீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அவங்க அம்மா கொடுத்த ரிங்கவே கையில் போட்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன். நீ என்னை வந்துட்டு ஏற்றுக்குவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே கண்டிப்பாக அப்படின்றத சொன்னதும் அவங்க அப்பா இத்தனை வருஷமாக நான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்துமே நீ எந்த புத்தியுமே இல்லாமல் சின்ன பிள்ளை மாதிரியே திரும்ப பிஹேவ் பண்ணியிருக்க. உன்னை நான் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப கோவப்பட்டதுமே உங்களோட இந்த அட்வைஸ் எனக்கு தேவை கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். ஸோ டைம் ஜெயிலில் பார்த்தப்பே புரிஞ்சுக்கிட்டேன் நீ வந்து எவ்வளோ இன்னசென்ட்னு. பட் இப்போ வரைக்கும் உங்கள் அப்பாவும் பிரதர் அதை வந்து பார்க்கவே இல்லைன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவங்க பண்ண தப்புக்கு இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து அடித்து இழுத்துட்டு போனதுமே ஹீரோவும் ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. அப்பாங்க நம்ம ஹீரோயின் நான் இன்னைக்கு ரொம்பவே வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நான் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். என்னை நீ வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியான்னு சொன்னதும் கண்டிப்பாக நம்ம 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகலாம். புதுசாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட லைஃப்பில் எந்த ஒரு எதிரியுமே இருக்க மாட்டாங்க. நம்ம 2 பேர் மட்டும்தான் அந்த லைஃப்பில் இருப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.